ஆண்டுதோறும் அவர் பட்டாடை அணிவார். புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் அவர்களை இறுதி வரையிலும் கண்ணின் இமை போல காத்து நின்ற நம்முடைய அன்னையார் வி.என். ஜானகி அம்மையார் அவர்களும் பட்டாடை அணிந்து எல்லோருமே ஒரு மகிழ்ச்சியான சூழலில் இந்த பொங்கல் விழாவை கொண்டாட வேண்டும் என்று சிறப்பாக சேலம் பகுதியிலிருந்து பட்டு புடவைகள் பட்டு வேஷ்டிகளை மொத்தமாகவே ஆர்டர் செய்து வந்து அங்கு பணியாற்றுகிற ஊழியர்கள் அனைவருக்கும் சமமாக வழங்கி தான் அதை கொண்டாடுவார். கொண்டாட்டம் என்பது உண்மையிலே பொங்கல் விழா என்றால் பொங்கல் விழா. அந்த பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளையும் பொன்மனச்செம்மல் தான் வாழுகிற அந்த ராமாபுரம் தோட்டத்திலே நடத்தி அந்த கலை நிகழ்ச்சிகளிலே வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கி தன்னை சந்திக்க வருகிற தன்னுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், அவருடைய ஆதரவாளர்கள் அனைவருக்குமே பணம் கொடுப்பார். அந்த புத்தாண்டு பொங்கலை முன்னிட்டு வரிசையாக வந்து அவர்கள் வாங்கிட்டு போவாங்க.